Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு fish curry தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள்லாம் போட்டு பண்ணாம கேரளா ஸ்டைல்ல பண்ண போறோம் அந்த fish curry. பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. அந்த bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு வந்துட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். வீட்ல வந்து செஞ்சு பாருங்க. இதுக்கு வந்துட்டு தேங்காய் நான் வந்து துருவன தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் துருவன தேங்காய் எடுத்துக்கலாம், இல்லை பத்தை போட்ட தேங்காயும் எடுத்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள். நான் மிளகா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீன் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், அப்புறமா கேரளா புளி, கொடம்புளி வந்து நான் 2 போட்டிருக்கேன். உங்களுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு புளி கூட நீங்கள் வந்து கொடம்புளி வந்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்துட்டு நல்லா அப்படி குலுக்கிக்கிட்டேன். நல்லா வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய், அந்த மசாலாலாம் வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவையும் இந்த மீனில் வந்துட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி வந்துட்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் இந்த மிக்ஸி ஜாரை வந்துட்டு அந்த கழுவி மட்டும் நான் வந்து ஊற்றிக்கிறேன். அதாவது இந்த மீன் வந்துட்டு வேகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி போட்டுக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டுட்டு இந்த மீன் எல்லாமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டா வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இன்னொரு தடவை ஊறினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீனை லைட்டாக ஒரு தடவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இன்னொரு மிளகா வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா. இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். மீன் அந்த மாங்காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன், மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்துட்டு எந்த தாளிப்புமே கிடையாது. மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா
1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இது மேலே வந்துட்டு அப்படியே மேலே ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறமேட்டா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 செகண்ட் வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெயோட கொதிக்கட்டும். நம்ம மண்சட்டியில் வேற வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஹீட்லேயே தான் இருக்கும். ஸோ அது போதும் நமக்கு. நம்ம இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஓகே, நமக்கு வந்துட்டு நல்ல டேஸ்டான மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை இந்த மீன் குழம்பு வந்துட்டு வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோவும் வேணும்னா நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.